இடைவிடாமல் கொட்டி தீர்க்கும் கனமழை மும்பையையே மிதக்கச் செய்துள்ளது. தாழ்வான பகுதிகள், சாலைகள் குளம் போல காட்சியளிக்கின்றன. பேருந்து, ரயில், விமானம் என அனைத்து விதமான போக்குவரத்து சேவைகளும் முடங்கியதால் பொதுமக்கள் பெரும் தத்தளிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தானே நகரில் சுரங்கப்பாதையில் தேங்கிய வெள்ளத்தில் கார் மூழ்கிய நிலையில் உள்ளூர்வாசிகள் நீரில் குதித்து நீந்தி சென்று உள்ளே இருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். மும்பையில் 2 மோனோ ரயில்களில் சிக்கியிருந்த 782 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மைசூர் காலனி மற்றும் பக்தி பார்க் இடையே சிக்கியிருந்த ரயிலில் இருந்த சுமார் 582 பயணிகள் கிரேன் உதவியுடன் மீட்கப்பட்டனர். மற்றொரு ரயிலில் இருந்த 200 பேர் அருகில் உள்ள வடாலா நிலையத்திற்கு ரயில் இழுத்து வரப்பட்ட பிறகு மீட்கப்பட்டனர். கனமழையால் உள்ளூர் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் மோனோ ரயிலில் அதிகமாக ஏறியதால் மின்தடை ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கேரளாவில் கனமழை தொடர்வதால் வயநாடு உட்பட 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் குறிப்பாக வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பத்தினம்திட்டா, இடுக்கி, திருச்சூர், வயநாடு, பாலக்காடு மாவட்டங்களில் உள்ள அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது. பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மீன்கரா, வயநாடு, சிறுவாணி மற்றும் மூலதாரா ஆகிய அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடர் மழை காரணமாக யமுனா பஜார் போன்ற தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்தது. யமுனை ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவான 205.3 மீட்டரை கடந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஹரியானா மாநிலம் யமுனா நகர் மாவட்டத்தில் உள்ள ஹத்தினிகுண்ட் தடுப்பணையின் 18 மதகுகளும் திறக்கப்பட்டன. இதனால் யமுனை ஆற்றின் நீர்வரத்து கடுமையாக அதிகரித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் CP ராதாகிருஷ்ணனுக்கு நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிதின் கட்கரி, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். CP ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் ராதாகிருஷ்ணனுக்கு புகழாரம் சூட்டினார். அப்போது பேசிய அவர், எளிய வாழ்க்கை முறையால் அறியப்படும் CP ராதாகிருஷ்ணன் பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என கூறினார். விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் அரசியல் விளையாட்டுகளை CP ராதாகிருஷ்ணன் விளையாட மாட்டார் என பிரதமர் மோடி கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிட உள்ளார். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி பிரதிநிதிகளுடன் பேசிய பிறகு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வேட்பாளர் பெயரை வெளியிட்டார். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கார்கே, இந்தியா கூட்டணி சார்பில் கருத்தொற்றுமையுடன் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சுதர்சன் ரெட்டி நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என தெரிகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் ஒரு சூடான விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் வலுவான கால்தடம் பதிக்க துடிக்கும் பாஜக, திமுகவுக்கு செக் வைக்கும் நோக்கத்தில் CP ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்தது. இவருக்கு போட்டியாக ஆந்திராவின் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டியை தேர்வு செய்துள்ளது இந்தியா கூட்டணி. இது பாஜக கூட்டணியில் உள்ள ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பிரதமர் மோடியை சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட பதிவில், சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்ததில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான தனது சந்திப்பில் இருந்து இந்தியா, சீனா இடையிலான உறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்த்தக ஒப்பந்தத்தை ஆயுதமாக பயன்படுத்தியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவ் இதுகுறித்து பேசும்போது, உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிடையேயான சண்டையை நிறுத்தி அமைதியை மீட்டெடுப்பதில் டிரம்ப் பெருமைப்படுவதாக கூறினார். இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நிறுத்த வர்த்தக ஒப்பந்தத்தை சிறந்த முறையில் டிரம்ப் கையாண்டதாகவும் கரோலின் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிடாது என டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நேட்டோ ராணுவ கூட்டணியில் இணைவதும் கிரிமியா தீபகற்பத்தை ரஷ்யாவிடமிருந்து மீட்பதும் சாத்தியமற்றவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை யுக்ரைன் கைவிட்டால் போர் முடிவுக்கு வரும் என தான் நம்புவதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க ரஷ்ய அதிபர் புட்டின் தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ரூபியோ, புட்டினும் ஜெலன்ஸ்கியும் சிறந்த நண்பர்களாகி விடுவார்கள் என்றெல்லாம் தான் கூறவில்லை என கூறிய அவர், இருவரும் பேசிக் கொள்வதை மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இருவருக்கும் இடையிலான சந்திப்பை நிகழ்த்தும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக ரூபியோ தெரிவித்துள்ளார்.
போர் நிறுத்தம் தொடர்பான ரஷ்யா யுக்ரைன் அதிபர்களின் பேச்சுவார்த்தையை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடத்தலாம் என பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் குறித்து யுக்ரைன் பிரதிநிதிகளுடன் தானும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரும் மேற்கொண்டு பேச உள்ளதாகவும் மேக்ரான் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவம் 22ஆம் நாள் திருவிழாவான மாம்பழ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விநாயகரும் முருகப்பெருமானும் வெளிவீதி உலா வந்தனர். அப்போது முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா 2025 அறிமுகம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டு தொடர்ந்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கூடவே அரசமைப்பு சட்டத்தை திருத்தும் மசோதாவும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையானுக்கு 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள 121 கிலோ எடையுள்ள தங்கத்தை காணிக்கையாக அளிக்க தொழிலதிபர் ஒருவர் முன்வந்துள்ளார். இந்த தகவலை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். அந்த தொழிலதிபர் தனது நிறுவனத்தின் 60% பங்குகளை விற்று கிடைத்த 7000 கோடி ரூபாயில் ஒரு தொகையை தங்கமாக தருவதாகவும் முதல்வர் தெரிவித்தார். ஆனால் அந்த தொழிலதிபர் யார் என முதல்வர் தெரிவிக்கவில்லை. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி வெண்பஞ்சு மேகக்கூட்டம் அல்ல. ஸ்பெயினில் பற்றி எரியும் காட்டுத்தீயிலிருந்து விண்ணை நோக்கி எழுந்த வெண்புகை மண்டலம்தான் இது. நடப்பாண்டில் மட்டும் காட்டுத்தீக்கு 8 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அரசாங்கம் கவலை தெரிவிக்கிறது. அந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனையாக காட்டுத்தீ உருவாகி இருக்கிறது. அதன் வீரியத்தை தான் இந்த காட்சிகள் உணர்த்துகின்றன. ஆசிய கோப்பை ஹாக்கியில் பாகிஸ்தான் அணிக்கு பதிலாக பங்களாதேஷ் பங்கேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை காரணம் காட்டி பாகிஸ்தான் அணி பங்கேற்க மறுத்துவிட்ட நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி பங்களாதேஷ் அணிக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல ஓமன் அணிக்கு பதிலாக கஜகஸ்தான் அணி விளையாடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை ஹாக்கி வரும் 29ஆம் தேதி முதல் பீகாரின் ராஜ்கிர் நகரில் நடைபெறவுள்ளது. சீனா, ஜப்பான், கஜகஸ்தான் ஆகிய அணிகள் அடங்கிய ஏ பிரிவில் இந்திய அணி இடம்பெற்றுள்ளது. தமிழகத்துக்கான நபார்டு நிதியை மத்திய நிதியமைச்சர் விடுவிப்பாளர் நம்புவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் குளச்சல் துறைமுக விரிவாக்க பணிகளை தொடங்க குமரி மாவட்ட மீனவர்கள் தன்னிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் இந்த நியாயமான கோரிக்கையை மத்திய நிதியமைச்சர் ஏற்றுக்கொண்டு நிதியை விடுவிப்பார் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் சந்தித்து இது தொடர்பாக முறையிட்டிருந்தனர். வேலூரில் பரப்புரை பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பல்வேறு சங்கத்தினரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். மாங்கோல் தொழிற்சாலை, பாலாற்றில் தடுப்பணை, சிப்காட் திட்டத்தை கைவிடுவது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். கட்டுமான தொழிலாளர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்துதல் மற்றும் மர விவசாயத்தை ஊக்கப்படுத்துதல் போன்ற கோரிக்கைகளும் இதில் அடங்கும். ஆம்புலன்ஸ் விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆம்புலன்ஸ் செல்லும் பிரதான சாலைகளில் அவர் கூட்டம் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதல்வராக இருந்து கொண்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களை மிரட்டும் துணியில் பேசுவது அநாகரிகமானது என சாடியுள்ளார். இதுபோன்ற செயல்களை நிறுத்திக் கொள்வது நல்லது என்றும் தொடர்ந்து இதை செய்வது அவரது தரத்தை குறைத்துவிடும் எனவும் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டை 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சந்திரா என்பவருக்கு உடல்நிலை மோசமடைந்ததாகவும் அவரை வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவே பள்ளிகொண்டாவிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணைக்கட்டு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வேறு ஒரு நோயாளிக்காக சென்றிருந்ததால் பள்ளிகொண்டாவிலிருந்து ஆம்புலன்ஸ் அழைத்து வரப்பட்டதாக கூறியிருக்கிறது. வேலூர் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரை கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டிச் சென்ற சுரேந்திரன் தான் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தனது அடையாள அட்டையை பிடுங்கியதாக கூறிய அவர் தன்னுடன் வந்தவரின் சட்டையை பிடித்து இழுத்து அச்சுறுத்தியதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் உயிரை காப்பாற்றவே தங்கள் உயிரை பணயம் வைத்து இப்பணியில் ஈடுபடுவதாக கூறிய அவர் தங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக அவர் தெரிவித்தார்.
மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த மாநாட்டிற்காக கட்சியின் கொடியில் உள்ளவாறு வாகைப்பூ மற்றும் யானை சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையின் இடதுபுறத்தில் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மரத்திலான பதாகைகள் வைக்கப்பட உள்ளன. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரை விஜய் கைப்பிடித்து அழைத்துச் செல்வது போல அந்த பாதைகள் அமைக்கப்படுகின்றன. மேடையின் வலதுபுறத்தில் உங்கள் விஜய், நான் வருகிறேன் என்ற மர பதாகை வைக்கப்பட்டுள்ளது. தனக்கு எதிரான வழக்கை நிராகரிக்க கோரி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதி பாலாஜி மனு குறித்து சூரியமூர்த்தி பதிலளிக்க உத்தரவிட்டு செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலராக தேர்வானதற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம், சூரியமூர்த்தி ஆகியோர் தாக்கல் செய்திருந்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரம் ஒதுக்கினால் நேரில் வந்து விளக்கம் அளிக்க தயார் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மல்லை சத்யா தமது ஆதரவாளர்களுடன் நசரத்பேட்டையில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 15 நாட்களில் விளக்கம் அளிக்க கோரி வைகோவிடமிருந்து கடிதம் வந்துள்ளதாகவும், நேரில் வந்து விளக்கம் அளிக்க தான் இப்போதே தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்த வழக்கறிஞர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கை திரும்பப் பெற சென்னை உயர்நீதிமன்றம் நுழைவாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வழக்கை ரத்து செய்யவில்லை என்றால் தூய்மைப் பணியாளர் ஒருங்கிணைப்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தனர். சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்காக 2442 கோடியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து முகப்பேர், அம்பத்தூர், திருமங்கலம், ஆவடி வழியாக பட்டாபிராம் வரை அமையவுள்ள இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் 19 உயர்மட்ட மேம்பால ரயில் நிலையங்களும் அமையவுள்ளன. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி வரும் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. பாமகவை புலப்படுத்துவது போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயல்களில் ஈடுபடுவதாக அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் குற்றச்சாட்டுகளுக்கு வரும் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரதுர்கா ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் உள்ளிட்ட 7 பேரை வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றக்கோரும் மனு மீதான விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நடிகர் தர்ஷன் உள்ளிட்டோரின் ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து அனைவரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களை வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றக்கோரி அரசு தரப்பு தாக்கல் செய்த மனு குறித்து தர்ஷன் தரப்பிடம் விளக்கம் கேட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் 50வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு முதல்வர் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினை நேரில் சந்தித்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுக்கு விருந்தளித்த முதல்வர் ஸ்டாலின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் பணிகள் தொடர்பாகவும் அப்போது பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. பீகாரில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாகனம் மோதி காவலருக்கு காயம் ஏற்பட்டது. பீகாரின் நவடா பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் உரிமை யாத்திரையின் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற காவலர் மீது எதிர்பாராத விதமாக ராகுலின் கார் மோதியது. காலில் காயமடைந்த காவலருக்கு அருகே இருந்தவர்கள் உதவினர். முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகளை தேசிய மருத்துவ தேர்வுகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற இருந்த தேர்வை 2,42,000 பேர் எழுதியிருந்தனர். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசையை தேர்வர்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 800க்கு 276 மதிப்பெண்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 255 மதிப்பெண்களும், SC/ST OBC பிரிவு மாணவர்களுக்கு 235 மதிப்பெண்களும் கட் ஆஃப் மதிப்பெண்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை கடற்படையின் நடவடிக்கையை கண்டித்து மீனவ சங்கத்தினர் 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக தங்கச்சி மடத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர்.
தண்டவாளத்தில் அமர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மீனவ அமைப்புகளுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதையடுத்து ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. பணத்தை வைத்துக் கொண்டு விளையாடும் ஆன்லைன் கேம்களை ஒழுங்குபடுத்தும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மசோதா அடுத்து நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளது. இது தவிர ராஜஸ்தானில் விமான நிலையம் அமைப்பது, ஒடிசாவில் 6 வழி புறவழிச்சாலை அமைப்பது ஆகிய திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. நாகாலாந்து மாநிலத்தில் மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீட்டில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவிக்கு இடம் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகா மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தினர். ஹரியானாவைச் சேர்ந்த வத்சலா ஃபங்கல் என்ற மாணவி நாகாலாந்து பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகா மாணவர் கூட்டமைப்பினர் கோஹிமாவில் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கில் மாணவிக்கு தற்காலிகமாக கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதி அளித்து ஒரு இடத்தை காலியாக வைத்திருக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் தொடர் கனமழையால் புகழ்பெற்ற ஜோக் அருவியின் பிரம்மாண்டத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஷிமோகா மாவட்டத்தில் உள்ள லிங்கனமக்கி அணை நிரம்பியது. அணையின் உபரி நீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து ஜோக் நீர்வீழ்ச்சியில் 253 மீட்டர் உயரத்திலிருந்து கொட்டும் அருவியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நீர்வீழ்ச்சியின் இசையும் ஓசையும் அருவியை சூழ்ந்துள்ள பசுமை பரப்பும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. காசா மக்களின் பசியாற்றுவதற்காக 1200 டன் உணவுப் பொருட்களுடன் சரக்கு கப்பல் ஒன்று இஸ்ரேலிய துறைமுகத்தை நெருங்கியுள்ளது. இஸ்ரேலின் போர் தாக்குதலால் பட்டினி பஞ்சத்தில் சிக்கி தவித்து வரும் காசா மக்களுக்கு உதவும் வகையில் சைப்ரஸில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் இஸ்ரேலின் அஸ்டாட் துறைமுகத்தை நெருங்கி வந்துள்ளது. இந்த கப்பலில் பாஸ்தா, அரிசி, குழந்தைகளுக்கான உணவுகள் மற்றும் டின்களில் அடைக்கப்பட்ட பிற உணவுப் பொருட்களுடன் 52 கண்டெய்னர்கள் ஏற்றப்பட்டுள்ளன. பருவநிலை மாறுபாடு காரணமாக இத்தாலியின் வென்டினா பனிப்பாறைகள் உருகுவதை ட்ரோன் மூலம் கண்காணிக்க புவியியலாளர்கள் முடிவு செய்துள்ளனர். 130 ஆண்டுகளாக வென்டினா பனிப்பாறைகள் உருகுவதை இத்தாலியின் புவியியலாளர்கள் அளவிட்டு வருகின்றனர். 1895ஆம் ஆண்டு வென்டினா பனிப்பாறைகள் உருகுவதை அளவிடும் பணி தொடங்கிய பிறகு இப்போது வரை சுமார் 1.25 கிலோமீட்டர் அளவிற்கு அவை உருகியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் 431 மீட்டர் வரை உருகியுள்ளன என்கிறார்கள் ஆய்வாளர்கள். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சூரியகுமார் யாதவ், தேர்வுக்குழு தலைவர் அகார்கர் ஆகியோர் இணைந்து அணியை அறிவித்தனர். இளம் நாயகன் சுப்மன் கில் துணை கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காயம் காரணமாக ஓய்வில் இருந்த வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் ஆகியோருக்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. யாஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அணியில் இடமளிக்கவில்லை. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.